ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சமோசா ஷீட்ஸ் பண்ணுறதுக்கு டோ ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு ஆட்டா ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சால்ட் எல்லாமே ஃபுல்லாக ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோடு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து ரிஃபைண்ட் ஆயில் இல்லை எனி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ரிஃபைண்ட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதோடு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 டம்ளர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தெளித்து இதை வந்து ஒரு ப்ராப்பர் டோவாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ டோ வந்து ரொம்ப வெட்டாகவும் இருக்கக்கூடாது, ட்ரையாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக ஓரளவுக்கு சாஃப்டான டோவாக இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ வந்து கொஞ்சமாக எனக்கு தண்ணி பத்தலை. ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான டோவை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டோவை நம்ம வந்து 6ஆக பிரிச்சுக்க போகிறோம். ஸோ 6ஆக நல்லா நீட் பண்ணிவிட்டு ஒரு 6 பால்ஸாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாவு காயாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து இதில் துணி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க பருத்தும் போது. ஸோ நம்ம பருத்தி முடிக்கிற வரைக்கும் அது கொஞ்சம் மாய்ஸ்டாகவே இருக்கும். இப்போது சப்பாத்தி பலகையில் எண்ணெய் தடவிட்டு ஒரு டோவை வந்து ஒரு பால் வச்சுட்டு இதை வந்து நல்லா ரோல் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தெளித்து பருத்தி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தின்னான ஒரு ஷீட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி போடுற மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, ஒரு மீடியம் சைஸ் மூடி மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து இம்ப்ரெஷன் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம பண்ணுற 6 ஷீட்டுமே வந்து ஒரே அளவுக்கு ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதை ஈவனாக பருத்தி எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு கத்தி வச்சு கட் பண்ணி எக்ஸஸை தூக்கி போட்டுருங்க. இது கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அழகாக ஈவனாக ஒரே அளவு பர்ஃபெக்டான ஒரு சர்க்கிளான ஒரு ஷீட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட சமோசா ஷீட். இதே மாதிரி மீதி இருக்க 6 உருண்டையை மொத்தமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி அழகாக ஈவனாக 6 ஷீட்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒன்று மேலே ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக 6 ஷீட் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஷீட்ஸ் நம்ம டைரெக்டாக போட முடியாது. ஸோ இப்போ வந்து ஒரு டவா எடுத்துக்கோங்க. டவா ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த டோவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து எக்ஸாக்டாக 2 செகண்ட்ஸ்க்கு ஃப்ளிப் பண்ணி எடுத்த போதும். லைட்டாக அதை வந்து குக் ஆனால் போதும். ஸோ சப்பாத்தி மாதிரி சூடக்கூடாது. ஸோ லைட்டாக 2 செகண்ட்ஸ்க்கு ஒரு சைடு இன்னொரு சைடு திருப்பிட்டு எடுத்துக்கலாம் போதும். ஸோ இந்த ஷீட்டை இப்போ நம்ம எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான் இதோட குக்கிங் டைம். பிகாஸ் இதுக்கப்புறம் நம்ம இதை ஃபில் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறோம்.
ஸோ இதே மாதிரி மீதி இருக்க 5 ஷீட்டையும் நம்ம வந்து இது மாதிரி போட்டு 2 செகண்ட்ஸ் ஈச் சைட் ஃப்ளிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஷீட்டையும் இந்த மாதிரி நம்ம அழகாக குக் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஃபோல்டபுளாக இருக்குது. ஸோ பீற மாதிரி இருக்காது. இப்போது இந்த 6 ஷீட்டை ஈவனாக 1 பை 1 மேலே நீட்டாக அழகாக அடுக்கி வச்சுருங்க. இதில் வந்து நம்ம பாதியாக 4ஆக டிவைட் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை மார்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஷீட்டை மட்டும் இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு. அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த மார்க்கிங்லேயே நம்ம வந்து நைஃப் வச்சு பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க எல்லா ஷீட்ஸுமே ஒரே சைஸில் கட் ஆயிரும். இப்போது இந்த ப்ளஸ் மார்க்கிங் கரெக்டாக தெரியும். இப்போ வந்து ஜென்டலாக வந்து சப்பாத்தியை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம 4 சைடும் நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈக்குவலாக அமௌண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஷீட்ஸ் வந்து ரெடி ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேஸை வந்து கீழே வச்சு ரோல் பண்ணிவிட்டு ஒரு கோன் ஷேப் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கோன் ஷேப் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக சமோசா ஷேப் ட்ரையாங்கிள் மாதிரி உங்களுக்கு ஒரு இது கிடச்சிரும். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ஃபில்லிங்ஸை வச்சு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த ஷீட்ஸ் வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நீட்டாக ஸ்டாக் பண்ணிவிட்டு அதை வந்து கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் இது ட்ரை அவுட் ஆகிடுச்சிட்டு நம்மளால் ரோல் பண்ணிக்க முடியாது. ஸோ கொஞ்சம் மாய்ஸ்டாகவே இருக்கணும். இப்போது ஃபில்லிங் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை கிளாத் வச்சு அதோட ஈரப்பதத்தை எடுக்கிறேன். ஸோ அதை நல்லா டேப் பண்ணி ஜென்டில் எடுத்திங்கன்னா ஆனியனில் இருக்க அந்த வாட்டர்னஸ் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபில்லிங்கில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். அரிசி மாவு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அதோட வாட்டர் கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் ஆயிரும். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கணும். அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சால்ட் கண்டென்ட் கொஞ்சம் நார்மலாக வரும். இப்போ இதோட ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆப்ஷனலில் கொஞ்சமாக இதோட நான் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவனாக எல்லா மசாலாவும் கோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதோட பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சமோசா ஷீட்ஸை ரோல் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி அது சீல் பண்ணுறதுக்கு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க ஒரு பவுலில். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி ஒரு திக்கான பேஸ்ட் ரெடி பண்ணிக்கோங்க. பேசிக்காக இது கொஞ்சம் க்ளூ மாதிரின்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக நம்மளோட சமோசா ஷீட்ஸை சீல் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம சமோசா ஷீட்ஸை ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கோன் ஷேப்பில் இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. கோன் ஷேப்பில் ரோல் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஃப்ளாப் மாதிரி வரும். இப்போது இந்த சைடை வந்து சீல் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மைதா பேஸ்ட் ரெடி பண்ணோம்ல, அதை வந்து க்ளூ மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை சீல் பண்ணிக்கோங்க ஜென்டலாக. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபில்லிங்ஸை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க எல்லா ஷீட்ஸையும் வந்து ரோல் பண்ணிவிட்டு ஃபில்லிங் வச்சு க்ளோஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க.
ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த மைதா பேஸ்ட் வந்து நல்லா ஸ்டிக் ஆகி எதுவுமே வெளியில் வராத மாதிரி பர்ஃபெக்டாக மோல்ட் ஆயிரும். இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நிறைய அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதிலே வந்து கொஞ்சமாக டெஸ்ட் பண்ணி போடுங்க. அது நல்லா மேலே வந்துடும். இப்போ வந்து நல்லா சூடான எண்ணெயில் வந்து இந்த சமோசாஸை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுங்கள் மீடியம் டு ஹை ஃப்ளேமில். சமோசாஸை எல்லாமே ஃப்ளிப் பண்ணி திருப்பி போட்டு எல்லா சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மீடியம் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சமோசாஸ் எல்லாமே நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி தனியாக எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட டீ கடை சமோசா ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் see you on the next one.